ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ரைட், ஆண்டவரை நமஸ்கரித்தோம், ஆண்டவரை துதித்தோம், நாங்கள் ஆண்டவருக்கு என்ற காணிக்கைகளை செலுத்தினோம். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு காணிக்கையை குறித்து கர்த்தர் எங்களோடு மிக தெளிவாகி பேசினார். அப்போது நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த நாளிலே எங்களை நேசிக்கிறபடி நாள் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ரைட், 31ஆம் தேதி ராத்திரியிலே ஆண்டவர் பேசிய ஒரு வார்த்தையிலே சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? 31st நைட் நாங்கள் வந்தோம், ஆராதனையிலே கலந்து கொண்டோம், கர்த்தர் வார்த்தையை பேசினார். அநேக தரம் நான் சொல்லுகிற காரியம்தான், நான் சபையில் வந்து உட்கார்ந்தேனால் யார் பிரசங்கம் பண்ணினாலும் என் புக்கிலே அந்த பிரசங்க நோட் இருக்கும். நான் போக முதல் என்னுடைய புக் யாருக்காவது தேவையானால் கேளுங்கள், தருகிறேன். ரைட், இதில் ஒவ்வொரு தினமும் போட்டு என்ன பிரசங்கம் என்று இருக்கும். ஆனால் மொழிபெயர்க்கிற நேரம் அதை ஞாபகம் வைத்துக்கொள்ள கஷ்டம், என்ன வார்த்தை என்று சொல்லி. ஆனால் அந்த மொழிபெயர்த்து கொண்டிருந்த போதே ஆண்டவர் எனக்கு பேசிய ஒரு வார்த்தையை ஒரு வாரம் 2 வாரம் தியானிக்கிற ஆண்டவர் கிருபை தந்தார். அதிலே ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திய காரியத்தை உங்களோடு பேசும்படியாய் இன்று நான் பிரயாசப்படுகிறேன். ஆமென். திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடக்கம் 8ஆம் வசனம் வரையிலும் நாங்கள் வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், ஆமென், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். ஆமென் ஆமென். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது இந்த வார்த்தை? ஆண்டவர் அன்றைக்கு 31ஆம் தேதி ராத்திரி பாஸ்டர் ரோஹான் மூலமாக எங்களோடு பேசினார். ஆமென். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் நீ ஆண்டவரை முழுமையாய் விசுவாசி என்று சொல்லி. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரையே நாங்கள் விசுவாசிப்போம் என்று சொல்லி. அல்லேலூயா. யாரும் பேசின மாதிரி எனக்கு கேட்கலையே, முன்னு சொன்ன மாதிரி தான் கேட்டது. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, சுய புத்தியின் மேல் சாயாதே. அல்லேலூயா. இப்போ பக்கத்தில் கணவன் இருந்தாலும் பரவாயில்ல, மனைவி இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லி ஆட்டி குலுக்கி சொல்லுங்க, சுய புத்தியின் மேல் சாயாதே. அல்லேலூயா. ஆமென். அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறது? உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையிலிருந்து ஒரே ஒரு காரியம், அந்த ஒரு காரியம் அல்ல, அதில் 2 காரியம் இருக்கிறது. ஒன்று என்னது? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து என்று இருக்கிறது. ஆகவே நான் இந்த வார்த்தையை தியானிக்கிற போது 2 காரியம். ஒன்று, உன் வார்த்தை என்று சொல்லுகிறார். யாரை குறித்து? என்னை குறித்து சொல்லுகிறார். 2வது என்ன சொல்லுகிறார்? நீ உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. 2வது யாரை பற்றி பேசுகிறார்? ஆண்டவரை பற்றி பேசுகிறார். சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிற பார்த்து, உன்னை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமென். பேசுறீங்களா இல்லையா? ஆமென். ரைட், இந்த வார்த்தை எங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. ஆனால் ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் படித்து வந்த பிள்ளைகளிடத்தில் கேட்டாலும் சொல்வார்கள், இது எத்தனை பேர் நாங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்கள் சொல்லியிருப்பார்கள், நீதிமொழிகள் 3:5 நீ பாடமாக்கு, இது மரண வசனம். ரைட், நாங்களும் படிக்கிற நேரத்தில் இது எங்களுக்கு ஒரு மரண வசனம். ஆமென். ஆகவே எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, இந்த வார்த்தையை வாசிக்கிற போது ரைட் எப்படி தெரிவு செய்கிறோம்? இது மரண வசனம் பண்ணுவதற்கு நல்ல வார்த்தை, அப்படி சொல்லி எடுக்கிறோம். ரைட்டா? அடுத்தது பார்க்குறோம் என்னது? இது வாசிக்கிறதுக்கும் நல்ல வார்த்தை. ஆனால் இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இது மரண வசனம் பண்ணுவதற்கோ வாசிப்பதற்கு எங்கள் உணர்விலே நன்றாக நாங்கள் உணர்வதற்கோ அல்ல, அந்த வார்த்தையின்படி ஜீவிப்பதற்கு ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் அப்படி வாழுவோமானால் அதன் பிரதிபலன் 8ஆம் வசனத்தில் இருக்கிறது. 8ஆம் வசனம். சாரி. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெளிவாய் ஆண்டவர் சொல்கிறார் என்னது? அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனுமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அதன் அர்த்தம் மிக அதிகம் இருக்கிறது, அது சொல்ல நேரம் இல்லை. ஆகவே இந்த காலை பொழுதிலே 2 காரியம். ஒன்று, ஆண்டவரை முழு இருதயத்தோடும், அதாவது எங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் நாங்கள் தேவனை மாத்திரம் விசுவாசித்து வாழ வேண்டுமானால், முதலாவது நான் யார், என் சுபாவம் எப்படிப்பட்டது, இல்லாவிட்டால் மனிதன் யார், அவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென்.
இரண்டாவது காரியம் என்னது? கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் சுபாவம் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை பற்றி தெரிஞ்சு கொள்ளுவோம். அல்லேலூயா. நீங்க பேசாடி தூங்கிடுவீங்களோ எனக்கு பயமா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். ரைட். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே தான் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது என்னது? உன் வழிகளில் எல்லாம் அவரை நிறைந்து கொள், அப்பொழுது உன் பாதைகளை ஆண்டவர் செவ்வாய்ப்படுத்துவார் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை குறித்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆமென். இந்த வருஷத்தின் முதல் வாரத்திலே, 2வது வாரத்திலே எங்களுக்கு ஜெபம் இருந்தது. அநேகர் வந்து கலந்து கொண்டார்கள், அநேகர் வரவில்லை, ஆனால் சிலர் வந்து கலந்து கொண்டார்கள். அதிலே நானும் முதல் நாள் வந்து வீட்டுக்கு போகிற நேரம் என்னுடைய மனைவியோடு நான் சொன்னேன், ஐயோ இதுதான் நான் வரையலான்னு சொன்னேன், எனக்கு வரவே முடியலை, என் உடம்புக்கு சரியான வீக். அந்த நாட்கள் எனக்கு சுகவீனமாக இருந்தேன். சரியா? அப்போ என்னுடைய மனைவி இல்லை, இது வருஷத்தில் முதலாவது ஜெபம் கட்டாயம் போய் ஆகணும், வாங்க போவோம். ஸோ என்னை இழுத்துட்டு போகிறதுக்கு அதகனையாமல் போர்டு ஒன்று போட்டுக்கொண்டு தான் என் வைஃப், என்னுடைய மனைவி என்னை ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு வந்தார். உண்மையாக நடந்தது சொல்லுகிறேன். எனக்கு வர முடியவே முடியாது, சுகவீனமாக இருந்தேன். அப்போ இல்லை, இது வருஷத்தில் முதல் ஜெபம் போயே ஆகணும். சரி போவோமே. சொன்னேன், அம்மா போனாலும் அங்கே இன்டர்பிரேட் பண்ண வேண்டி வரும், எனக்கு சரியான வீக், எனக்கு முடியலை. ஆனால் 5 நாளும் அந்த ஜெபத்திலே மொழிபெயர்க்க வேண்டி இருந்தது. மொழிபெயர்க்க தேவன் கிருபை தந்தார். முதல் நாள் செய்து வீட்டுக்கு போகிற நேரம் கை இருந்தா இப்படி நடுங்குது. நான் சொன்னேன், தானே சொன்னேன் நான் வரையலான்னு சொல்லி. ஆனால் அந்த 5 நாளும் கர்த்தருடைய சபையிலே வந்து அந்த ஜெபத்திலே நிற்கவும், அந்த ஜெபத்தின் மூலம் கர்த்தர் என்னை எவ்வளவு தைரியப்படுத்தினார் என்று சொன்னால் அது வார்த்தையிலே சொல்லி முடிக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த நாட்களிலும் ஆண்டவர் வார்த்தை கூட அநேக காரியங்களை அந்த ஜெபத்திலே வந்தவர்களுக்கு அது பெரிதான ஆசீர்வாதமாக இருந்திருக்கு என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு எல்லாவற்றை பார்க்கிலும் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென். அந்த நாட்களிலும் நாங்கள் பார்த்த காரியங்கள் தான். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் சுயபுத்தியில் சாயக்கூடாது, கர்த்தரையே விசுவாசிக்க வேண்டும். எங்கள் திட்டங்கள் எங்கள் சித்தங்கள் அல்ல. ஆகவே வேதம் மிக தெளிவாக சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஆண்டவரை முழு இருதயத்தோடும் விசுவாசித்து எங்கள் சுய புத்தியில் சாயாமல் தேவனை விசுவாசித்து வாழ வேண்டுமானால், நான் சொன்ன மாதிரி நாங்கள் யார் என்பதை அதை இங்கே சாலமோன் மிக தெளிவாக சொல்லுகிறான். 5ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், திரும்ப வாசிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இரு என்று ஏன் அந்த இடத்திலே சொல்லுகிறான் என்று சொன்னால், மனுஷனை எந்த வேளையிலும் நம்ப முடியுமா? நம்ப முடியாது. மனுஷன் மாறி விடுவான் இல்லையா? ஆனால் கடவுள் மாறுவாரா? தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி? அப்ப கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆனால் மனுஷனின் மேலே நாங்கள் விசுவாசம் வைக்கலாமா? இல்லை. மனிதன் மாறி விடுகிறான், ஆனால் தேவன் மாறாதவராய் இருக்கிறார். அந்த மாறாத தேவன் இப்படி மாறுகிற மனுஷனுக்காய் இந்த பூமியிலே வந்து பலியாகி எங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கினார். ஆமென். அப்படியானால் நாங்கள் பாவத்தை குறித்து இனிமேல் கவலைப்பட தேவையில்லை. இப்ப நான் சொல்லுகிற காரியம் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது காரியம் என்னத்தை தியானிக்கிறோம்? நான் யார், என் சுபாவம் எப்படிப்பட்டது, அதைத்தான் நாங்கள் கதைக்கிறோம். ரைட்டா? அப்போ நாங்கள் பாவத்திலிருந்து விடுபட்ட ஜனங்கள் இப்போ. ஆமென். பாவம் எங்களுக்குள்ளே இருக்க முடியாது. ஆகவே பாவத்துக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஆனால் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, சில வேளைகளிலே இந்த பாவ சுபாவ காரியம் எங்களுக்குள்ளே இன்னும் இருக்கிறது. ஆகவே தான் எங்களை யாராலும் விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற மனுஷன் இல்லை, நாளைக்கு இருக்கிறது சில வேளை சொல்லுவோம் இல்லையா? ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லையா? அதில் இருக்கிற ஒரு நல்ல உதாரணம். சில வேளையிலே நீங்கள் யாராவது சொன்னதை கேட்டிருக்கலாம். தற்செயலாக வந்து உங்களுக்கு சொல்வார்கள், இங்கே தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க, அன்றைக்கு நான் ஏதோ ஒரு டென்ஷனில் இல்லாட்டி ஏதோ ஒரு பிரச்சனையில் நான் இப்படி சொல்லிட்டேன், அதற்காக என்னை மன்னியுங்கள் என்று சொல்லுவோம். சொல்லியிருக்கிறோமா இல்லையா? நாங்கள் சொல்லியிருக்கிறோம், எங்களுக்கும் ஜனங்கள் சொல்லியிருப்பார்கள். அது என்ன தெரியுமா? மனுஷனுக்குள் இன்னும் இருக்கிற பாவத்தின் சுபாவத்தில் ஒன்று. ஆனால் ஆண்டவர் எப்பயாவது வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரா? அன்றைக்கு நான் இதை ப்ராமிஸ் பண்ணேன் தானே, அது தெரியாமல் வேற ஃபீலிங்கில் சொல்லிட்டேன், இன்றைக்கு அது இது இல்லை. எப்பயாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா?
அன்றைக்கு உன்னைய பார்த்து இல்லை நான் இப்படி பண்ணிட்டேன் இதனால சொல்லியிருக்கிறாரா? இல்லை. ஆண்டவர் மாறுவதில்லை. தேவன் மாறாதவர். தேவன் உங்களை நேசிக்கிறவர். அவர் உங்களை ஒரு போதும் கைவிடுபவர் அல்ல. ஆமென். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? மாறி மாறி மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு சீசனுக்கு ஒரு ஃபீலிங்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். சீசனுக்கு ஃபீலிங்ல வாழ்றதற்கு அல்ல, ஆண்டவர் தாயின் கருவியில் இருந்து உங்களை தெரிவு செய்து எடுத்தது. ஆமென். ஒரு பருவகாலம் எங்களுக்கு இருக்கும். எப்படி ஒரு சீசன், ஒரு பருவகாலம் இருக்கும். எப்படி? ஆண்டவருக்குள் பக்தி வைராக்கியம். அல்லேலூயா, ஆண்டவரே உமக்காய் அதை செய்வேன். இன்னும் கொஞ்சம் காலம் வரும், ஐயோ இல்லை தேவையில்லை, அது பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே வேதம் எப்படி சொல்கிறது என்று சொன்னால், மனுஷனுடைய சுபாவங்களை குறித்து சீக்கிரமாய் சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. பிரசங்கி 9:3. எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது, சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்திற்கு போகிறார்கள். இது மனுஷனுடைய சுபாவம். மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பிரசங்கி சொல்லுகிறார், ஆதலால் மனுபுத்திரரின் இருதயம் தீமையிலான் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவரிடத்திலே போகிறார்கள். இப்போ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் நீ கர்த்தரிடத்திலே முழு விசுவாசத்தை வை, அப்போது உன் வழிகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லுகிற ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உங்கள் சிந்தனைகள் இப்போது புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்கள் யோசனைகள் மாற வேண்டும் இந்த வருஷத்திலே, இந்த புதிய வருஷத்திலே. அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு பேச. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்கிறது? எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுதலுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். இன்னைக்கு மனுஷனுடைய இருதயம் அப்படிப்பட்டதாய் தான் இருக்கிறது நண்பான சகோதரனை சகோதரியே. ஆகவே இப்படிப்பட்ட மனுஷர்களாய் இருக்கிற நாங்கள் ஆண்டவரை எங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் தேவனை விசுவாசிக்க வேண்டுமானால் முதலாவது நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். எங்களை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எங்கள் யோசனைகள் எப்படிப்பட்டவதாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார் 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, நான் வந்து தாயின் கருவியில் என்னது, அதை வாசிப்போமா? 51ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று தாவீது சொல்லுகிறான். என்னது? தன் வாழ்க்கையை பற்றி தான் ஆராய்ந்து பார்க்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஆராய்ந்து பார்த்து இந்த வருஷம் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுப்போம். அல்லேலூயா. எங்கள் சிந்தனைகள் மாற வேண்டும், எங்கள் யோசனைகள் மாற வேண்டும். ஒரு சீசனுக்கு மட்டும் கிறிஸ்தவனாய் வாழ அல்ல ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிறிஸ்தவனாய் வாழ அல்ல ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இல்லாவிட்டால் பெரிய வெள்ளி வருகிறது, நத்தால் வருகிறது, இல்லையா, ஈஸ்டர் சண்டே வருகிறது. இந்த காலத்துக்கு கிறிஸ்தவனாய் வாழ அல்ல ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆமென். இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது, சவால் வருகிறது, அப்போதுதான் ஆண்டவரிடத்தில் ஓடுவது. இல்லை, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. ஆமென். ஞாபகம் வைத்துக் கொள்வோம். அதே போல உலகத்தின் ஞானம் வந்து வேதம் இப்படி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருந்து 20ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருந்து 20ஆம் வசனம் வரை. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா.
இன்றைக்கு நாங்கள் ஞானிகள் என்று யாரும் எங்களை பார்த்து சொல்லிக்கொள்ள முடியாது. எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னுடைய கணக்கு சரி, நான் எடுக்கிற தீர்மானம் சரி, என்னுடைய அனுபவத்தினாலே, இதைத்தான் நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற வார்த்தை இல்லையா? என்னுடைய அனுபவத்தினாலே நான் எடுக்கிற தீர்மானம் சரி, என்னுடைய இந்த தீர்மானத்தினாலே ஆண்டவர் நாம மகிமைப்பட போகிறது. எப்படி? எங்களுடைய உலக பிரகாரமாக நாங்கள் நினைக்கிற அந்த யோசனைகளின் நிமித்தம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு சாட்சி. இப்படிப்பட்ட என்னுடைய வரவு செலவை வைத்து கணக்கு பார்த்து ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், உன் சுய புத்தியில் சாயாதே, நீ கர்த்தரில் முழு விசுவாசத்தை வை. ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை பொழுதில் ஒரு தீர்மானம் எடுப்போம், எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரிடத்திலே நீங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவரிடத்திலே உங்கள் இருதயத்தை ஆராயும் ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் இடம் கொடுப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார், நீங்கள் என்ன மாதிரியான யோசனை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். பிறருக்கு கேடு நினைக்கிறோமா? பிறரை குறித்து புறம் கூறுகிறோமா? மற்றவரை பற்றி பேசுகிறோமா? மற்றவரை பார்த்து நாங்கள் பொறாமைப்படுகிறோமா? இவையெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இல்லாட்டா ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் அல்ல. மனுஷனுடைய இருதயம் எப்படி? திருக்குள்ளதும் கேடு. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த காரியங்களிலிருந்து நாங்கள் மனம் திரும்புவோம். ஆமென். அப்பொழுதுதான் நாங்கள் ஆண்டவரை முழு இருதயத்தோடும், எங்கள் சுய புத்தியில் சாயாமல் முழு இருதயத்தோடும் ஆண்டவரை விசுவாசிக்க முடியுமா இருக்கும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஆண்டவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது, அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டால் மாத்திரமே எங்கள் சுயபுத்தியை மறந்துவிட்டு கர்த்தரில் மாத்திரம் நாங்கள் விசுவாசம் வைக்கக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. பார்ப்போம் சீக்கிரமாய். வேதம் இப்படி தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லவர். ஆமென். பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்களேன் ஒருக்கா, கர்த்தர் சர்வ வல்லவர். ஐயோ, நான் இவ்வளவு எனர்ஜி போட்டு கத்தி சொல்றேன். சர்வ வல்லவர்னு சொல்றதுல எவ்வளவு ஒரு இல்லையா? ஆமென். ஆமென். ஆகவே ஆண்டவர் சர்வ வல்லவர். ஆகவே அவரை நாங்கள் நிச்சயம் விசுவாசிக்க முடியும். ஆமென். அவருடைய வார்த்தை மாறாது. அவர் சர்வ வல்லவர். வேதம் இப்படி சொல்கிறது. வாசிப்போம். ஏசாயா 46 அதிகாரம் 9 10 வசனம். ஏசாயா 46 அதிகாரம் 9 முந்தி பூர்வ காலத்திலே நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆனால் அப்படி சொல்லுகிற ஆண்டவரை ஒரு புறம் வைத்து விட்டு, என்னுடைய வேலை தான் பெருசு, எனக்கு வருகிற வருமானம் தான் பெரியது, எனக்கு இருக்கிற ஞானம் தான் பெரியது, இதை வைத்துக்கொண்டு என் வாழ்க்கையை நான் ஓட்டி விடலாம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னது? அந்த வார்த்தையிலே 2 தரம், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து. அதில் முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என்னது? இன்னும் காரியம் தொடங்கவே இல்லை, ஆனால் என்ன தொடங்க போகிறது என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே முடிய போகிறது என்று முடிவு அறியாத சூழ்நிலையிலே ஒரு இருட்டு அறையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அதன் முடிவையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவரைத்தான் நாங்கள் நம்பி விசுவாசித்து துதிக்கிற ஆண்டவராய் எங்கள் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். ஆகவே அவரிடத்திலே 1 யோவான் 1:5 சொல்லுகிறது, அவர் வெளிச்சமாய் இருக்கிறார், அவரிடத்திலே இருள் இல்லை. அப்படியானால் அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இருளிலே வாழ அல்ல,
நீங்கள் குழப்பத்திலே வாழ அல்ல, நீங்கள் போராட்டத்திலே வாழ அல்ல, ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு சோர்ந்து போயிருப்பீர்கள், ஆனால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நானே தேவன், உன் சுய புத்தியில் சாயாதே, என்னை விசுவாசி. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ரோமர் 11:33 இப்படி அழகாக சொல்லுகிறது. இதுவும் ஆண்டவருடைய ஒரு குணாதிசயம். ரோமர் 11:33. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவை. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஞானமும் அறிவு என்பவைகள் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அப்படி ஐஸ்வர்யமான தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அவருடைய எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாங்கள் எவ்வளவு தூரம் ஆயத்தமாக இருக்கிறோம்? நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் பிரியமானவர்களே. எங்களுக்கு அநேக சோர்வு இருக்கிறது. சென்ற வாரம் அழகாக பாஸ்டர் கஜேந்தி சொல்லி கொடுத்த காரியம்தான். இப்போ எப்படி பாஸ்டர் இந்த இருக்கு நோட் தரட்டா? பாஸ்டர் கஜேந்தினியுடைய பிரசங்கம் 2 தாள் என்ன இருக்கிறது? நாங்கள் சோர்ந்து போகிறோம், டிசப்பாயிண்டிங் எங்களுக்கு. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் சோர்ந்து போய் வாழ அல்ல, ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். முழு இருதயத்தோடு ஆண்டவரை விசுவாசியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அப்படி நீங்கள் வாழ்வீர்களானால், அந்த 6ஆம் வசனம் எப்படி நீதிமொழிகள் 3:6 என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 3:6 சொல்லப்படுகிற வார்த்தை என்னது? நீங்கள் அப்படி வாழாமல் உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைந்து கொள்ளும் போது அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். இன்றைக்கு எங்களுடைய பாதைகள் எப்படி இருக்கிறது என்றால், இடியாப்பம் போல இருக்கிறது. எந்த பக்கம் போவது, எதால பிரிச்செடுப்பது, எந்த பக்கம் திரும்புவது, அப்படிதான் இருக்கிறது. நானே போன வாரம் சண்டே சர்ச்சுக்கு வர நேரம் பின்னால் மகள் ஏதோ சொல்லி அவளை பார்த்துட்டு இப்படி நிற்குது லைட் தூண், இன்னும் கொஞ்சம் முகம் அடிபட்டிருக்கும். காலையில் சர்ச்சுக்கு வர நேரம், போன சண்டே சர்ச்சுக்கு வர நேரம், கேட்டு பாருங்க, தான் சிரிக்கிறா. பின்னால் திரும்பி இப்படி நிற்குது, இன்னும் கொஞ்சத்தில் அடி மூக்கு சரி. அப்படி தான் நாங்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னது? ஆண்டவரை பார்த்து போகாமல், ஆண்டவரை வார்த்தையை விசுவாசிக்காமல், எங்களுடைய சித்தமும் திட்டமும் எங்களுடைய ஞானத்தை கொண்டு வாழ்ந்து கடைசியிலே போய் லைட் கனவுல தான் மோதுறோம். மோதிவிட்டு என்ன சொல்லுகிறோம்? ஐயோ அது சரியில்லை, இது சரியில்லை, அங்கே சரியில்லை, இங்கே சரியில்லை. ரைட்? ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவோம். இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்கள். அல்லேலூயா. அவரை தேடுங்கள். ரைட்? அவரை சேவியுங்கள், அவருக்காய் ஊழியம் செய்யுங்கள், அவரோடு வாழுங்கள், அவரை விசுவாசியுங்கள். கர்த்தர் அப்பொழுது உங்கள் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். தடைகளை நீக்கிறவர் உங்கள் முன்னாலே போகிறார். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் என்ன தடை வந்தாலும் ஒரு போதும் சோர்ந்து போக வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, தடைகளை தகர்த்துகிறவர் உங்கள் முன்னாலே போகிறார். ஆமேன். நாங்கள் யுத்த காலத்தில் வாழைச்சல் இருக்கிற நேரம் நான் கண்டிருக்கிறேன். முதலாவது போகும் என்னது? பெக்கோ தான் போகும், எல்லா தடைகளையும் நீக்கிவிட்டு. பின்னால் 2 சைடில் ஒரு கொக்கி மாதிரி ஒன்று போட்டு 2 பக்கமும் இப்படி இழுத்துட்டு வருவாங்க. என்னது? கண்ணி வெடி இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அது எல்லா இராணுவத்தை பார்க்கிலும் ஆண்டவருடைய பலத்த சேனை உங்களுக்கு முன்னால் நிற்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் என்ன போராட்டத்தோடு போனாலும் உங்கள் முன்னாலே ஜெயம் கொள்ளுகிற கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். அதை மாத்திரம் விசுவாசியுங்கள். ஆகவே இதை எல்லாவற்றையும் கேட்டாலும், இவை எல்லாவற்றையும் யோசித்தாலும், ஒரு புறம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த பக்கம் வந்து ஒரு சத்தம் கேட்கும், உண்மையா? இது நிஜமா? இது நம்பலாமா? இது நிச்சயமா நடக்குமா? யார் வந்து கொண்டு வந்து போடுறது? பிசாசு கொண்டு வந்த எந்த நேரமும் சந்தேகங்களையும் குழப்பங்களையும் கேள்விகளையும் கொண்டு வந்து போட்டுக்கொண்டே இருப்பான். ஆனால் அந்த பிசாசை ஜெயம் கொள்ள தேவையான பலத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து முடிந்துவிட்டு, ஹல்லேலூயா, இனிமேலும் ஒரு பலன் உங்களுக்கு தேவையில்லை. ஆண்டவர் கொடுத்தாயிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்து விட்டார்.
சோர்ந்து போகிற எல்லா நேரத்திலையும், இல்ல பிசாசு வந்து உங்களுக்கு சந்தேகங்களை கொண்டு வருகிற எல்லா நேரத்திலையும் அப்பாலே போ சாத்தானே என்று ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள், அடுத்த பக்கம் உங்களுக்கு ஒரு சமாதானமும் சந்தோஷமும் வருதா இல்லையா என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கடைசியா ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். ஏசாயா 55 அதிகாரம் 6-9 வரை வாசிப்போம். ஏசாயா 55 அதிகாரம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமென். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவர். ஆமென். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்துகிறார். ஆமென். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. 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 இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இது. இந்த வருஷம் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரை முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிற போது, ரைட், உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன காரியம் ஆண்டவர் சொல்கிறார் என்னது? துன்மார்க்கன் தன் வழியை விட்டு அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். பாஸ்டர் ரோஹான் அன்றைக்கு என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கிறதா? 31st நைட் ஆண்டவர் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தருகிறார். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையின் நிமித்தம் தருகிறார். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விட்டுவிட்டால் உங்களுக்கும் எனக்கும் ஐயோ, அவ்வளவுதான். ஆமென். ஏன்? ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. கலிபோர்னியாவில் நடந்த தீ விபத்து எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் ஜெபித்தோம். அதுக்கு முன்பதாக என்ன நடந்தது? அந்த அக்கினி ஏன் அப்படி அந்த நெருப்பு தீ பற்றியது? இவற்றை கொஞ்சம் பாருங்கள், தேடி என்ன நடந்தது என்று சொல்லி. ஆண்டவர் நீதியை சரி கட்டி கொண்டிருக்கிறதவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு விளையாட்டு விட எங்களுக்கு இப்போது காலம் இல்லை, அவருக்கும் நேரம் இல்லை எங்களோடு போராடி கொண்டிருக்க. ஹல்லேலூயா. ஏன்? வருகைக்காய் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது என்னது? துன்மார்க்கன் தன் வழியை, இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் யோசனை வழிகள் எப்படி இருக்கிறது, ரைட்? அவர் நான் மேல் வழிகள், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆமென். மற்றவரை பார்த்து நீங்கள் கதை சொல்ல தேவையில்லை, உங்களை பார்த்து நீங்கள் யோசித்து தீர்மானம் எடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது என்னது? அப்பொழுது அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனுக்கே திரும்ப கடுவோம், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பொருந்தி இருக்கிறார். இன்றைக்கு எங்கள் தேவன் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே கடைசியாய், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் வாழ்க்கையில் இந்த வார்த்தை அநேக தரம் ஆண்டவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஏன்? நான் போடுகிற கணக்கு வேறு, ஆனால் கடைசியிலே கர்த்தர் என்னை கொண்டு போகிற கணக்கு வேறு. ஹல்லேலூயா. ஆனால் நாங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். நானே இன்னும் அதை கற்றுக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். போன வருஷம் கடைசி ஒரு மாதத்திலே பாஸ்டர் ரோஹான் வந்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொன்னார் எனக்கு. சஞ்சீவ், ட்ரஸ்ட் இன் த லார்ட், சந்தேகப்படாமல் ஆண்டவரை விசுவாசி என்று ஒரு வார்த்தை எனக்கு இந்த பலிபீடத்திலிருந்து வந்தது. முதல் தடவையாய் அலண்டு போனேன். நிற்கிற நேரம் நான் எதுக்கோ கண்ணாடி எடுத்து கொண்டிருக்கிறேன். சஞ்சீவ் என்று கேட்டதா? பிரசங்கம் போகிற நேரம் என்னடா சஞ்சீவ் என்று கேட்குது. பார்த்தா வார்த்தை வருகிறது என்னது? உன்னுடைய சுய புத்தியில இது வந்து போன வருஷம் 30 வருஷங்களாம் முதல் சந்தேகப்படாமல் ஆண்டவரை விசுவாசி. ஆனால் அந்த வாரம் முழுவதிலும் நான் அந்த ஒரு காரியத்துக்காய் போராடி கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னோடு பேசினார். இப்போ யோசிக்க வேண்டாம், எனக்கு பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனம் வரவில்லையே, அப்படியானால் என்னோட ஆண்டவர் பேசவில்லையா? இல்லை, ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். ஆமென். நிச்சயம் ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். ஆகவே கடைசியாக சொல்லுகிறேன், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயரமாயிருக்கிறது. இன்றைக்கு நான் இந்த காலை பொழுதிலும் நான் இதை யோசித்து கொண்டிருந்த நேரம்,
நாங்கள் வானத்தை பார்த்து ஒரு நாளும் யோசிப்பதில்லை. இல்லாவிட்டால் ஒரு பிளேன் போகும் 33,000 அடி உயரத்திலே போகும். இதை பார்க்குற நேரம் போது கூட இந்த வார்த்தை எங்களுக்கு தோணாது. என்னது, இதை பார்க்கிலும் ஆண்டவருடைய வழி பெருசா, இதை பார்க்கிலும் ஆண்டவருடைய நினைவு பெருசா என்று சொல்லி எங்களுக்கு தோணாது. ஆனால் கடைசியாக ஒன்றே ஒன்றை சொல்லிவிட்டு போகிறேன். ஒன்றே ஒன்று, இதை நீங்கள் வாழ்நாளிலே மறக்க முடியாது. என்னது, நீங்கள் எல்லாரும் லோட்டஸ் டவரை பார்ப்பீங்க இல்லையா? எத்தனை பேர் லோட்டஸ் டவர் கண்டிருக்கீங்க? காணாத யாராவது இருக்கிறீங்களா? போயிருக்கிறீங்க. ஸோ லோட்டஸ் டவர் என்னது, ஆசியாவிலே என்னதான் உயர்ந்த கட்டிடமா. ஸோ லோட்டஸ் டவரை டிவியில் பார்த்தாலும் சரி, ஃபோனில் பார்த்தாலும் சரி, அதால் போகிற வார நேரம் பார்த்தாலும் சரி, இன்றைக்கு பாஸ்டர் சஞ்சீவ் சொன்ன இந்த வார்த்தை நீங்கள் மறக்க முடியாது. அந்த லோட்டஸ் டவர் உயரத்தை பார்க்கிலும் ஆண்டவருடைய சித்தமும் சித்தமும் அவருடைய வழிகளும் உங்களை பார்க்கிலும் பெரியது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.